நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படம் வர ஜூலை 23 ரிலீஸ்னு இப்போ அஃபிஷியலாக புது போஸ்டர் விட்டே மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ போஸ்டர் பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்டர்லேயுமே அகைன் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தளபதி விஜய்னு மென்ஷன் பண்ணல. ஸோ மூவிலையும் பார்த்தோம்னா அந்த டைட்டில் கார்டு வரப்போகிறது 100% உறுதி. ஸோ இது போக தளபதியின் டைட்டில் கார்டும் பார்த்தீங்கன்னா வரும்னு நானும் நினைக்கிறேன். ஒரு வழியாக இப்போ போஸ்டர் விட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ட்ரைலர் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரைலர் மோஸ்ட்லி இந்த வெள்ளிக்கிழமை இல்லைனா சனிக்கிழமைக்குள்ளே ரிலீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் புக்கிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சண்டே பார்த்தோம்னா புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்தியா பூராமே ஓப்பன் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவர்சீஸில் ஏகப்பட்ட ரீஜன்ஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம தளபதி விஜய்க்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லியோன்னு பேக் டு பேக் 450 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஜனநாயகம் படத்தோட பட்ஜெட்டே 500 கோடி. ஸோ இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை.